அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே, இன்றைக்கி வந்து பீட்ரூட்டு சிறுபருப்பு போட்டு கூட்டு வைக்க போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. குக்கர் வச்சாச்சு. குக்கரில் ஆயில் ஊற்றிடலாம். இது வந்து தமிழில் நீங்கள் கூட்டு சொல்லுவீங்கன்னு தெரியல, நான் எங்களதில் வந்து மிட்டா சாக்னான்னு சொல்லுவோம். இது வந்து ரசத்துக்கு போட்டு சாப்பிட்டா நல்லா ரொம்ப ருசியாக இருக்கும். ரசம் கூட வச்சுட்டு சாப்பிட்டா. ஆயில் சூடாயிடுச்சு. சின்ன வெங்காயம் 3 வெங்காயம் வெட்டி தாளிச்சிடுங்க. 1/2 ஸ்பூன் சால்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து நம்ம தக்காளியும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கிச்சு. மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து நம்ம ஊற வச்ச சிறு பருப்பை அதில் போட்டுடலாம். அடுத்து நம்ம வெட்டி வச்ச பீட்ரூட் அதில் போட்டுடலாம். தண்ணி ஊற்றிடலாம். தேவையான தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டுடலாம். பாருங்கள் நேர்களே, சிறுபருப்பும் பீட்ரூட்டும் போட்டு கூட்டு மாதிரி வச்சுருங்க. பாருங்கள், இது வந்து சாப்பாட்டு ரசம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை சப்பாத்தி தோசைக்கும் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், சூப்பராக இருக்கு. பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.